இன்னைக்கு நாம பார்க்க போற லெசன் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸை பத்தி பார்ப்போம். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இன்ஹெரிட் பண்றது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொத்தை தாத்தா கிட்ட இருந்து பேரன் எப்படி வாங்குறானோ அது மாதிரி தான் இன்ஹெரிட்டன்ஸும். ஸோ சூப்பர் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணோம். அதைத்தான் நாம் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அது பேசிக்கலாக எதுக்கு அது இருக்குது அப்படின்னா கோட் ரீயூஸ் பண்ணுறதுக்காக அது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நம்மளை 3 சக்கர சைக்கிள் ஒன்று செய்ய சொல்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு 2 சக்கர சைக்கிள் இருக்குது அப்படின்னா 3 சக்கர சைக்கிள் செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு 3வது ஒரு சக்கரத்தை கொண்டு போய் 2 சக்கர சைக்கிளை வாங்கி அதில் மாட்டினோம்னா முடிஞ்சது வேலை. கரெக்டாக? அது ரொம்ப சிம்பிள். அதை விட்டுட்டு நாமளே 3 சக்கரத்தையும் வாங்கிட்டு வந்து மாட்டி சைக்கிள் பண்ணுறது கஷ்டம். அது மாதிரி தான். ஸோ இருக்கிறத வச்சுட்டு அது கூட நம்மளுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கிறது தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ், கோட் ரீயூசபிலிட்டி, இதெல்லாம் கோடை திரும்ப ரீயூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது அப்படி இருக்கும்போது இன்ஹெரிட்டன்ஸை ஜாவாவில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க? ஜாவாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம பார்ப்போம். இங்கே நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்குது. இதை நாம் நேற்று க்ரியேட் பண்ணோம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு. ஒரு பையனை, ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி குறிக்கிற மாதிரி. அது நேம், ஏஜ், ஸ்டாண்டர்ட், அவன் என்ன படிக்கிறான், அவனோட கிரேட் என்ன, இதெல்லாம் இருக்குது. ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வித் நேம் அண்ட் ஏஜ் பாஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு செட்டர் மெத்தடு கூட ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். வேணா போய் பழைய கிளாஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்துக்க. சரியா? இங்கே வந்து ஒரு செட்டர் மெத்தட் ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுறது ஆக்சுவலானா, இந்த பையனுடைய நேம், ஏஜ், ஸ்டாண்டர்ட், கிரேட் இதெல்லாத்தையும் இந்த செட்டர் மெத்தட் மூலமாக பாஸ் பண்ணால் அது வந்து இங்கே இருக்கிற இந்த வேரியபிள்ஸ் கூட போய் அசைன் ஆகிக்குது. அது இருக்குது. இன்னும் 2 மெத்தட் சும்மா எழுதியிருக்கிறோம். ஒன்று வந்து கெட் நேமு, இன்னொன்று கெட் கிரேடு. இது என்னென்னா, இந்த மெத்தடை கால் பண்ணாங்கன்னா இந்த ஆப்ஜெக்டில் என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கெட் நேம் வந்து இந்த பையனோட நேமை பிரிண்ட் பண்ணும். யாராவது ஒருத்தர் கால் பண்ணி சிஸ்டம் அவுட் பிரிண்டரில் போட்டால். அதே மாதிரி கெட் கிரேடு வந்து இந்த பையனோட கிரேடை ரிட்டர்ன் பண்ணும். அதை யாராவது பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நேம் இருக்குது, கிரேட் இருக்குது, ஏஜ் இருக்குது. ஏஜை வந்து யாராவது ஒருத்தர் பிரிண்ட் பண்ண விரும்பினாங்கனாலும் ஒரு கெட்டர் மெத்தட் எழுதிக்கலாம். public int get age return this dot age. this புரியுதா? திஸ்னா இந்த ஆப்ஜெக்டினுடைய இந்த வேரியபிள்னு சொல்கிறக்கா. ஸோ இது மாதிரி 3 இது போட்டிருக்கிறோம். இது வந்து சும்மா ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? இந்த ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸை இப்படி இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம கோட் ரீயூசபிலிட்டி எப்படி பண்ணலாம்? ஸோ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான், இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட் இருக்கா, எனக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணு அப்படிங்கிறான். காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? சரி, ஓகே. காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து திரும்ப ஒருக்க க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த ஆப்ஜெக்ட்லேயே நேமு, ஏஜு, ஸ்டாண்டர்டு, கிரேடு இதெல்லாம் போடணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். So now I am going to create one class, new class, name வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸ் இருக்குது, இது எம்டியாக இருக்குது. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு எக்ஸ்டென்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடுறேன். ஸ்டூடெண்ட்னா என்ன? இந்த ஸ்டூடெண்ட். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே என்ன மெத்தடு எழுதலினாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இந்த ஸ்டூடெண்ட் வந்து சூப்பர் கிளாஸு, இது வந்து சப் கிளாஸு. ஸோ இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ இதனோட கோடு ஃபுல்லாக வந்திருக்கும் அது மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், 12th மார்க் அப்படின்னு ஒன்று வச்சுக்குவோம். int higher sec mark அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்குவோம். சரியா? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், சும்மா ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம்.
சும்மா இது மாதிரி ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஸோ இப்போ இங்கே இன்ட் இது ஒன்று இருக்கா. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு ஒரு செட்டர் அண்ட் கெட்டர் போடுவோம். இந்த ஹையர் செகண்டரியில் வாங்கின மார்க் +2 மார்க் சரியா, அது எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ ஒரு செட்டர் போடுவோம். பப்ளிக் void set higher sec mark int mark சரியா. அது வந்து என்னது, this dot is equal to mark. ஸோ மார்க்குங்கிற லெவனாக பாஸ் பண்ணால் அது வந்து ஹையர் செகண்டரியில் அந்த மார்க்கில் செட் ஆகிடுது. அடுத்து பப்ளிக் கெட் பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் இன்ட்டு தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேயா, கெட் higher sec mark return this dot higher sec mark. அவ்வளோதான். ஸோ இப்படி வந்து நான் ஒரு இது போட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு செகண்ட், இந்த கன்ஸ்ட்ரக்டர் கூட எடுத்துடலாம், அதில் எது குழப்பிட்டு சரியா. இப்போ இங்கே வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸு, அது வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு வந்து வேரியபிள் ஒன்று காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் ஹையர் செகண்டரியில் என்ன மார்க் வாங்கினா அது வந்து செட்டர் அண்ட் கெட்டருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நியூ கிளாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் டெஸ்டர், ஒரு மெயின் மெத்தடும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் டெஸ்டருங்கிற ஒரு இது, அதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் இருக்குது, அவ்வளோதான் மேட்டர். இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே போயிட்டு நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். cs ஈக்குவல் டு நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட் சரியா. இப்போ ஒன்று கவனிச்சா தெரியும், cs டாட் அப்படின்னு வச்சுட்டு செட் அப்படின்னு அடித்தா 2 மெத்தட் வருது கரெக்டாக. செட் ஹையர் செகண்டரி மார்க், அது வந்து இப்போ என்னென்னா அவன் எவ்வளோ மார்க் வாங்கினானோ 1000 மார்க் வாங்கினான்னு வச்சுக்குவோம், அது ஓகே. அடுத்து cs டாட்னு வச்சு செட்டுன்னு போட்டால் செட் ஸ்டூடெண்ட் இன்ஃபோன் வருது. எப்படி ஸ்டூடெண்ட் இன்ஃபோன் வருது, காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் தான் நம்ம ஸ்டூடெண்ட் இன்ஃபோங்கிற மெத்தடே இல்லை. ஆனால் எப்படி ஸ்டூடெண்ட் இன்ஃபோங்க வருது, ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே போய் பார்த்தா ஸ்டூடெண்ட் இன்ஃபோங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ ஒன்றை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் இப்போ உனக்கு இந்த மெத்தட் ஆக்சபிளாக இருக்குது. செட் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ, இதில் போயிட்டு ஸ்டூடெண்ட் பேர் வந்து ஹென்றி, அவனுடைய ஏஜ் வந்து 22, ஸ்டாண்டர்டு வந்து 17ன்னு போடுவோம் சும்மா. கிவன் கிரேடு ஏ கிரேடு சரியா. இப்போ இன்னொன்று பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், பிரிண்டிங் ஒர்க் பண்ணி பார்ப்போம். system.out.println cs dot get name, system.out.println cs dot get higher secondary mark, cs dot get age. இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ இங்கே ஒன்று கவனிச்சா தெரியும், நாம் கிரியேட் பண்ணிக்கிற ஆப்ஜெக்ட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்குள்ளே போய் பார்த்தா 2 மெத்தட் தான் இருக்குது. ஆனால் நான் வந்து ஹையர் செகண்டரி மார்க்கை தவிர கெட் நேம் கெட் ஏஜுங்கிற கால் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் இங்கே இல்லை. ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்குன்னா அதெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருக்குது சரியா. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இப்போ இதெல்லாம் பிரிண்ட் ஆகும்.
கரெக்டாக ஹென்ரி 1022. இதில் எப்படி இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே செட் ஆகி இந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ்னால வந்துச்சு. இப்படி தான் நம்ம வந்து கோட் ரீயூசபிலிட்டி பண்ணணும். சரியா? இதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரியா? இந்த வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.